சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்துள்ளார். மேலும் அதிமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிலர் தாவேகவில் இணைவர் என செங்கோட்டையன் தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக அதிருப்தியாளர்களை வளைத்து தாவேகவை வலுப்படுத்தும் செயல் திட்டத்தை செங்கோட்டையன் வேகப்படுத்தியிருக்கிறார். அவரது திட்டத்தை முறியடிக்க கோபிசெட்டிப்பாளையத்தில் சில நாட்களுக்கு முன் நடந்த பொதுக்கூட்டத்தில் பழனிசாமி பங்கேற்றார். அங்கு திரளாக கூடிய தொண்டர்கள் மத்தியில் பேசிய பழனிசாமி, அதிமுக செல்வாக்குடன் உள்ளது, தன் பின்னாலேயே கட்சி செயல்படுகிறது என அறிவித்தார். கூடவே தாவேக தலைவர் விஜய், செங்கோட்டையன் ஆகியோரை பெயர் குறிப்பிடாமல் கடுமையாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து தன் சொந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கொங்கு மண்டலத்தில் தாவேக கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு கூடுதலாகி உள்ளது. எனவே தான் சார்ந்துள்ள சமுதாயத்தினர் மட்டுமின்றி மற்ற சமுதாயங்களில் உள்ள அதிமுக அதிருப்தியாளர்களையும் பிற கட்சி நிர்வாகிகளையும் தாவேகவுக்கு இழுக்க செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார். இது குறித்து தாவேக வட்டாரங்கள் கூறியதாவது: கொங்கு மண்டலத்தில் உள்ள நாமக்கல், ஈரோடு, கோவை, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 60 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அதிமுக கோட்டையாக கருதப்படும் இந்த தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற வேண்டுமென்றால் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் மட்டுமின்றி இதர சமுதாயத்தினர் ஓட்டுகளையும் கவர வேண்டும். அதற்காக கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக உள்ள முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலர்களை சந்தித்து பேச செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் வடுகர் இனத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரையும், ஈரோடு, நாமக்கல்லில் செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்களையும் சந்தித்து பேச செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார். எனவே அடுத்தடுத்த நாட்களில் இதற்காக பல்வேறு சந்திப்புகள், திருப்பங்கள் நடக்கும் என தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.